தமிழ் சினிமா படங்கள்ல ஒளிஞ்சிருக்க சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில கமல்ஹாசன் நடிச்ச 3 படங்கள்ல ஒளிஞ்சிருக்க சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல முதல்ல நாம பார்க்க போற படம் இந்தியன். இந்த படத்துல வர கப்பல் ஏறி போயாச்சு பாட்டை என்ஜாய் பண்ணாத 90s கிட்ஸே இருக்க முடியாது. ஆனா இந்த பாட்டுல மறைமுகமா இயக்குனர் சங்கர் ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்திருப்பாரு. இதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த பாட்டுல பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை ஆகிட்டு வர கமல்ஹாசன் அவரோட யூனிஃபார்ம்ல தேசிய கொடியை குத்திருப்பாரு. ஆனா அந்த கொடியில அசோக சக்கரம் மிஸ் ஆகி இருக்கும். அது ஏன்னு கவனிச்சிங்களா? கதைப்படி இந்த படத்துல கமல்ஹாசன் சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில இருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் போருக்கு போகும்போது அசோக சக்கரம் இல்லாத தேசிய கொடியை தான் பயன்படுத்தினாரு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமா தேசிய கொடியில இருக்க அசோக சக்கரம் மத சார்புடையதா இருக்கிறதா சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அதை எதிர்த்ததா சொல்லப்படுது. இப்ப கூட கூகுள்ல சுபாஷ் சந்திர போஸோட பழைய புகைப்படங்களை தேடினீங்கன்னா அதுல அசோக சக்கரம் இல்லாத தேசிய கொடியை தான் அவர் பயன்படுத்தி இருப்பாரு. இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அப்பவே பக்காவா இந்த டீட்டெயிலிங்க சங்கர் பண்ணியிருப்பாரு. அதே போல இந்த பாட்டோட எண்ட்ல கமலும் சுகன்யாவும் வெவ்வேறு மாநிலங்களை ரெப்ரசென்ட் பண்ற காஸ்டியூம்ல வருவாங்க. அந்த வகையில மொத்தம் 14 காஸ்டியூம்ஸ்ல அவங்க வருவாங்க. அது ஏன்னு கவனிச்சிங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவை மொத்தம் 14 ஸ்டேட்ஸா பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால 17 மாகாணங்கள் தான் இருந்துச்சு. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை 14 மாநிலங்களா மாத்தி அறிவிச்சாங்க. அதை குறிக்கும் விதமா தான் அந்த பாட்டுல கமலும் சுகன்யாவும் 14 வெவ்வேறு காஸ்டியூம்ஸ்ல தோன்றுவாங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போற படம் அன்பே சிவம். இந்த படத்துல கமல்ஹாசன் ஒரு கம்யூனிஸ்டா நடிச்சிருப்பாரு. இதை குறிக்கும் விதமா இந்த படம் முழுக்க அவரு ரெட் கலர் ட்ரெஸ்ல வருவாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க கமல்ஹாசனும் மாதவனும் பேசிக்கிற சீன்ஸ்ல கமல்ஹாசன் கேமராக்கு லெஃப்ட் சைட்லயும் மாதவன் ரைட் சைட்லயும் உட்கார்ந்துருப்பாங்க. இது மூலமா கமல் இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவர்னும் மாதவன் வலதுசாரி அரசியல் பேசக்கூடியவர்னும் இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல மாதவன் ஒரு கடையில பால் வாங்குவாரு. இந்த பாலுக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு உலகம் மாதிரி இந்த பாலை டிசைன் பண்ணிருப்பாங்க. அது ஏன்னு நோட் பண்ணீங்களா? ஏன்னா அடுத்த சீன்லயே மாதவன் பிளட் கொடுத்த அந்த சிறுவன் இறந்துடுவான். அதனால கோபம் அடைஞ்ச மாதவன் பாலை தூக்கி வீசிடுவாரு. ஆங்கிலத்துல ஐ எம் டன் வித் திஸ் வேர்ல்டுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது இந்த உலகத்துல எனக்கு இதுக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லைங்கிற நிலைக்கு போகும்போது அந்த வாக்கியத்தை பயன்படுத்துவாங்க. மாதவன் கிட்டத்தட்ட அந்த நிலையை அடைஞ்சிட்டதை உணர்த்தும் விதமா தான் அந்த பாலை உலகம் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் மாதவன் தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பால் மரத்துல பட்டு தண்ணியில போய் சேஃபா மிதக்கும். அதாவது எத்தனை பேர் இந்த பூமி மேல நம்பிக்கை இழந்தாலும் அது பாட்டுக்கு தன் போக்குல இயங்கிட்டே தான் இருக்குங்கிறத மறைமுகமா இதுல உணர்த்தி இருப்பாங்க. இப்படி அன்பே சிவம் படம் முழுக்க நிறையவே குறியீடுகள் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோல 3ஆவதா நாம பார்க்க போற படம் ஹேராம். ஹேராம் படத்தோட முதல் சீன்லயே வயசான கமல்ஹாசன் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவரோட ரூம் முழுக்கவே இருட்டா இருக்கும். அதுக்கு கமலோட பேரன் கேரக்டர் தாத்தாவுக்கு இருட்டுல இருக்க தான் பிடிக்கும். அதனால அவர் ரூம் எப்போ இருட்டா தான் இருக்கும்னு சொல்லுவாரு. இந்த டைலாக்குக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது என்னன்னா நிஜ வாழ்க்கையில காந்திக்கு வெளிச்சம்னா தான் ரொம்ப பிடிக்கும். தூங்கும் போது கூட விளக்கு அணைக்காம தான் அவர் தூங்குவார்னு சொல்லுவாங்க. காந்திக்கு ஆப்போசிட்டா கமல் கேரக்டருக்கு இருட்டுல இருக்க தான் பிடிக்கும்னு சொல்றது மூலமா காந்தியோட கொள்கைக்கு எதிரானவர் தான் இந்த சாக்கேத் ராம் கேரக்டர்னு ஃபர்ஸ்ட் சீன்லயே மறைமுகமா சொல்லியிருப்பாரு ரைட்டர் கமல்ஹாசன். இந்த படம் முழுக்கவே காந்தி கொள்கைக்கு எதிராக தான் கமல் கேரக்டர் பேசுவாரு. இதை ஃபர்ஸ்ட் சீன்லயே இப்படி ஒரு குறியீடு மூலமா கமல் ரிவீல் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோல நீங்க பார்த்த தகவல்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.